அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? அனைவரும் லைக் போட்டுவிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ஏற்ற தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். செம்மையாக இருக்கும். பண்டிகை நாட்களில் இது செய்து சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இடியப்பம் சுட்டு இந்த தேங்காய் பால் பாயாசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ செய்முறையை பார்த்துருவோங்க. தேங்காய் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்ல திக்கான தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கோப்பையில். 1/2 கப்பு சீனி, முந்திரி ஒரு 8 முந்திரி, திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வறுத்துட்டேன். நான் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வறுத்த ஏலக்காய் தூள். எப்போதுமே நம்ம பாயாசம் செய்யும் போது அந்த ஏலக்காய் தூள் வறுத்து போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையானவை எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி சேமியா 1/2 கப்பு, ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்பு. நான் ஜவ்வரிசி தேவையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே 1 கப் அளவுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையானவை. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எந்த நேரம் வேணாலும், நம்ம பண்டிகை நாட்கள்னு இல்லை, பண்டிகை நாட்களில் செய்தால் இன்னும் அருமையாக இருக்கும். எப்போதும் வேணாலும் நம்ம செய்துக்கலாம். எப்போ நமக்கு நம்ம ஸ்வீட் தேவைப்படுதோ நமக்கு அந்த டயத்தில் நம்ம செய்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது 1 ஹவர் ஊறணுங்க. ஊறினா தான் நம்ம அந்த பாயாசம் செய்யும் போது சூப்பராக நமக்கு வெந்து வரும். ஏன்னாக்கா நைலான் ஜவ்வரிசியாக இருந்தால் சீக்கிரம் குயிக்காக அது ஊரெல்லாம் கூட வைக்க வேணாம். அதையும் தான் நான் ஊற வைப்பேன். சில பேர் வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு கூட செய்வாங்க. நான் இதையும் நெய்யில் தான் நான் வறுக்க போகிறேன். நெய்யிலேயே வறுத்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் அல்லது 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. நெய் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய், பசு நெய் விட்டுருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன், சின்ன கடாய். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ முந்திரியை வறுத்துருவோம். முந்திரி ஒரு 8 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை வறுத்து எடுத்துருவோம். வறுத்து எடுத்துகிட்டு இதை பொன்னிறமாக வறுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. பார்த்து பக்குவமாக வறுக்கணும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கூட வறுக்கலாம். நான் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களா இருந்தால் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி யாரும் பாலில் தான் செய்வாங்க பாயாசம். ஆனால் தேங்காய் பாலில் செய்திருக்க மாட்டீங்க. தேங்காய் பாலில் செய்து பாருங்கள். அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணெலாம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ அருமையாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாயாசம் நம்ம குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாலை விட தேங்காய் பாலில் வைத்து சாப்பிடும்போது கூடுதலான சுவையோடு இருக்கும். இப்போ முந்திரி கருப்பு திராட்சை என்கிட்ட இருந்ததை அதையும் வறுத்துக்கிட்டேன். பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணி. இதில் அதே நெய் நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை, அந்த நெய்யிலேயே நம்ம அதை ஊற்றிட்டு அந்த நெய்யை அந்த சேமியாவை 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப்பு போட்டேன். போதாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கொஞ்சம் போட்டிருக்கேன். மொத்தம் 1/2 கப்பு சேமியா இந்த நெய்யிலேயே வறுத்துட்டு அந்த ஜவ்வரிசி நல்லா வடிகட்டிட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மாவு ஜவ்வரிசி வேணும் அப்படிங்கிறதுனால மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். எதில் வேணாலும் நம்ம செய்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசியாக இருந்தால் இன்னும் குயிக்காக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இது ஊறினதுனால இது குயிக்காக வெந்து வந்துடும். நம்ம ஒரு கொதி விட்டாலே போதும், நம்ம சேமியாவும் இந்த ஜவ்வரிசியும் வெந்து வந்துடும். நல்லா வறுத்துட்டு அந்த ஜவ்வரிசியும் இதோடு சேர்த்துக்கணும். நான் அந்த சேமியாவோடையே போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். நல்லா வறுத்துட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வறுக்க வேணாம். ஓரளவுக்கு வறுத்தா போதும். அந்த நெய்யில் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ரொம்ப அதுக்காக வறுத்தா நம்ம அதிகமாக என்ன ஆகிடும்னாக்கா தீய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ 1/4 கப்பு ஊறின ஜவ்வரிசியை பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதி அது கொஞ்சம் வடை சுடுவோம் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். பாதி 1/4 கப் அளவுக்கு நான் பாயாசம் செய்வோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வறுத்துட்டு
இப்போ வந்து தண்ணி வந்து வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி எப்படி சேர்க்கணுன்னாக்கா ஒரு 2 கப்பு அல்லது 2½ கப்பு, நான் 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு வந்து அந்த சுவைக்கு வந்து தூக்கி கொடுக்கும் அந்த ஸ்வீட்டுக்கு. அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக வரும், ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரணும். கொதி வந்து தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இது நல்லா வெந்து வரணும். ஆனால் இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வரணும், நல்லா கொதி வரணும். கொதி வந்து தான் நம்ம வந்து சேர்ப்போம் ஒன்று ஒன்றா. எப்போதும் பாயாசத்தில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் வந்து ரவை ஜவ்வரிசி வைத்து ஒரு பாயாசம் செய்வோம். முந்திரி பருப்பு, திராட்சைலாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்வோம். அது வந்து சோமாசு இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து பூரியான்னு சொல்லுவோம். அது பூரியான்னு சுட்டு அந்த பூரியான் பாத்தியாலும் ஓதும் போது அந்த ரவை கஞ்சி வந்து வைப்போம். சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து ரோஜா இதழ்கள்லாம் போட்டு அருமையாக இருக்கும். அது வந்து ரொம்ப அதோட வாசனை வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இது வராது. அந்த சோமாஸோட வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பூரியான்னு சொல்லுவோம். அதை பெருசு பெருசாக சோமாஸ் செய்வோம். பெரிய சின்னதாக இல்லாமல் பெருசாக செய்து அந்த ரவை கஞ்சி அதில் ஊற்றி சாப்பிடும் போது ஆகா, சொல்ல வார்த்தைகள் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு அதை செய்து காமிக்கிறேன். இப்போ அதே போல் தான் சேமியாவும் ஜவ்வரிசியும் வைத்திருக்கேன். நிறைய வந்து வெரைட்டி இருக்குது பாயாசம் பண்ணுறதுக்கு. நாட்டு சர்க்கரை வந்து எது இதில் வந்து சீனி சேர்த்தா நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரை எந்த பாயசத்தில் சேர்த்தா நல்லாயிருக்கும், அது இதுக்கு உள்ளதை அந்தந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா தான் அந்த சுவை வந்து கரெக்டாக இருக்கும் அந்தந்த ரெசிபி. இப்போ நல்லா கொதி வந்துட்டாங்க. கொதி வந்து தான் நம்ம வந்து சீனி, அந்த ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். எனக்கு பூரியம் பார்த்தியானோன்னே அந்த ரவை கஞ்சி ஞாபகம் வந்துடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் ஓதுவோம். எங்கள் வீட்டில் ஓதி அந்த இதெல்லாம் செய்வாங்க. ஈவினிங் டைமில் தான் நாங்கள் ஓதுவோம். அது ஓதி அந்த சோமாஸ் செய்து, அந்த பூரியம் செய்து, அதை அந்த ரோஜா இதெல்லாம் அந்த ரவை கஞ்சியில் போட்டு அதோட அந்த சோமாஸோட கலந்து அந்த பூரியானோட அந்த ரவை கஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே அமிர்தம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சொல்லவும் முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு பக்கம் வந்து சீனியை எடுத்து ஒரு கப் அளவுக்கு அந்த வச்சுருக்கோம் இல்லையா, கரெக்டான அளவாக இருந்துச்சு அந்த இனிப்பு. அந்த சீனியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஏலக்காய் தூளை போட்டுடுவோம். ஏன்னா நம்ம வந்து பாயசம் வந்து குயிக்காக செய்திடலாம். எல்லாமே ஈஸி தான். ஈஸியான முறையில் நம்ம செய்திடலாம். புதுசாக உள்ளவங்க வந்து இதை வந்து பக்குவமான முறையில் செய்யும் போது அந்த டேஸ்ட்டு வந்து கூடுதலாகவே கிடைக்கும். அதுவும் வந்து தேங்காய் பாலில் செய்யும் போது ரொம்ப வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம சுவையும் கூடுதலாக இருக்கும். இந்த சீனியை இப்போ போட்டுவிடுவோம். சீனியை போட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நல்லா வந்து அந்த கரையிற அளவுக்கு நல்லா கொதி வரும்போதே அது கரைஞ்சிடும். நல்லா கரண்டிலையும் நம்ம கலந்து விடணும். ஏன்னாக்கா அந்த ஜவ்வரிசி போய் அடியில் போய் தங்கிடும். ஏன்னாக்கா சில்வர் பாத்திரம் வைக்காதீங்க. சில்வர் பாத்திரம் இல்லாமல் நாஸ்டிக் தவா இல்லைன்னா இந்த மாதிரி நான் வெயிட்டான பாத்திரம் தான் இப்போ வச்சுருக்கேன். அந்த மாதிரி பாத்திரமாக இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். அந்த அடியில் போய் தங்காது. அது போய் அடி பிடிக்கும். இந்த சில்வர் பாத்திரமாக இருந்தால் அப்படியே ஜவ்வரிசி போய் பிடிச்சிடும். சில்வர் பாத்திரம் வைக்காதீங்க. இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எப்போதுமே ஏலக்காய் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துருவேன். எடுத்துட்டு நல்லா வறுத்துருவேன். வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருவேன். அதுதான் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயாசம், கேக்கு, இதேமாரி எது எதுக்கு நம்ம ஏலக்காய் தூள் போடணுமோ அதுக்கெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு முந்திரி, திராட்சை இருக்குது இல்லையா, அதையும் நம்ம போட வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா திக்கான இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை வந்து இன்னொரு முறை நான் வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் பாலை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு 2 கப் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் திக்காக இருக்கணும். 2 முறை நான் தேங்காய் எடுத்து அது வந்து எனக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வெந்நீரில் வந்து நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நீர் இருந்தால் அதில் தேங்காய் பால் புழிஞ்சு பாருங்கள். பால் வந்து நல்லா புளிய வரும். பால் வந்து நிறையாவும் வந்து புழிஞ்சு எடுக்கலாம் தேங்காய் பால். இப்போ முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி போட்டுடுவோம். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரும்.
அந்த ஸ்டேஜில் வந்து பாலை தேங்காய் பால் ஊற்றிட்டு நிறைய வந்து நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. விட்டாக்கா அது அப்படியே திப்பி திப்பியாக வந்து அது இதாகிடும். தேங்காய் பாலாக இருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு கொதி வரா மாதிரி இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்தோடனே இந்த முறை பார்த்திங்க பபுள்ஸாக வருது. பபுள்ஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். வாசனையும் நெய்யிலே வறுத்ததுனால வாசனையும் அந்த தேங்காய் பால் ஊற்றினோடனே இன்னும் வந்து சுவையும் ரொம்ப உடனே சாப்பிட்ணும் போலையே இருக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து அருமையான ஒரு தேங்காய் பால் பாயாசம் ரெடியாக இருக்காங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆனாக்கா திக்னஸாக வந்துடும். ரொம்ப ரொம்ப திக்னஸாக வந்துடும். கொஞ்சம் திட்டமாக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் திக்னஸாக வரும். இது குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.